உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான நாளிலே, இந்த விசேஷத்தமான நாளிலே இறைவனை தொழுது கொள்ளும்படிக்கு குடும்பமாய் சேர்ந்து பரிசுத்தவான்களோடும் தேவ பிள்ளைகளாகி உங்கள் யாவரோடும் சேர்ந்து இந்த வைபவத்தில் அடியேனும் பங்கு பெற்றுக் கொள்ளவும் இறைவன் நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் கொடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன். நாம் இங்கே கூடி வந்திருப்பது நம்முடைய புதிய எருசலேம் சபை திட்டக்குடி கிளை ஆரம்பிக்கப்பட்டு 27 ஆண்டு நிறைவு பெறப் போகிறது. நிறைவு பெறவில்லை, நிறைவு பெறப்போகிறது. இந்த கிளை சபை ஆரம்பிக்கப்பட்ட தேதி, வருஷம் என்ன? கோழியூர் கிளை சபை, திட்டக்குடி கிளை சபை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் என்ன? 98. ஸோ 27 வருஷம் முடியலை, முடிய போகுது. எப்போ முடிய போகுது? செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி முடிய போகுது. ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியால் பரிசுத்தவான்களுடைய கட்டளையின்படி இன்றைக்கு ஆண்டு விழா ஆராதனையாக நாம் இங்கே ஆசரிக்க வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவுக்காக என்ன வார்த்தை கொடுப்பது என்று தேவனுடைய சன்னிதானத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அடியனுக்கு கொடுத்த ஒரு சில தெய்வீக ஆலோசனைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தூய ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல கிருபை செய்வாராக. இப்பொழுது நாம் சிந்திக்கும்படியாக நம் கைகளில் இருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாரத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்றார்கள். ஹல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு விழா ஆராதனைக்காக தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுப்பது என்று பரிசுத்த ஆவியானவரிடத்திலே இறைவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்நிய பாஷையை குறித்து, அதனுடைய மேன்மையை குறித்து, அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேச வேண்டும், வார்த்தையாய் அறிவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தினபடியால் இந்த நாளிலே இந்த அந்நிய பாஷையை குறித்து நாம் சற்று விளங்கினவர்களாய் காணப்பட வேண்டும். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இது இறைவன் தந்த ஒரு அடையாளம். இன்றைக்கு அந்நிய பாஷையை குறித்து பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் உள்ளத்திலே இருக்கலாம். என்ன சந்தேகம்? அந்நிய பாஷை பேசணுமா? கண்டிப்பாக பேசணுமா? இதெல்லாம் உண்மையா? இப்படி பற்பல பாஷைகளிலே பேசுகிறார்களே, இதெல்லாம் உண்மையா என்று பலருக்கு உள்ளத்திலே சந்தேகம் வரலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இங்கே அமர்ந்திருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களாய் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அந்நிய பாஷை இங்கே நீங்க பேசுவீங்க? கை தூக்குங்க. 1 2. அந்நிய பாஷை பேசக்கூடியவர்கள் நீங்கள் விசாரிச்சு மாட்டீங்க. அந்நிய பாஷை பேச தெரியாதா? மறந்து போச்சா? அந்நிய பாஷை மறந்து போச்சா? இங்க அமர்ந்திருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்நிய பாஷை என்றால் என்ன? அது 2ஆ பிரிங்க. அந்நியம், பாஷை. அந்நியம் என்றால் என்ன? அந்நியம் என்றால் unknown, தெரியாத ஒன்று. அந்நியம் என்றால் தெரியாத ஒன்று. பாஷை என்றால் மொழி. அப்போ அந்நிய பாஷை என்றால் எனக்கு தெரியாத ஒரு மொழியை பேசுவதுதான் அந்நிய பாஷை. ஆவிக்குரிய அர்த்தத்தில் இதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அபிஷேக ஆவியினால் நிரம்பி பேசுவதுதான்
அந்நிய பாஷை. அபிஷேக ஆவி, அந்த பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வெவ்வேறு பாஷையை பேசுவதுதான் அந்நிய பாஷை. இது பரலோக பாஷை என்று சொல்லலாம். பரலோகத்தில் இருக்கும் இறைவனுக்கும் மனிதர்களாகிய நமக்கும் பேசக்கூடிய மொழி, பேசக்கூடிய பாஷை தான் அந்நிய பாஷை. நாம் அறியாத ஒரு பாஷை நம்முடைய நாவிலே வரும் பொழுது அந்த பாஷைக்கு பேரு அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை இது யாருக்குரியது? ஊழியர்களுக்கு மட்டுமா, இல்ல எல்லாருக்குரியதா? எல்லாருக்கும் உரியது. அதனால தானே வேதம் சொல்லுகிறது, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அதுதானே நம்ம வாசிச்சோம். யார் பேசுவாரு? தேவன் பேசுவாரு. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால் பேச விரும்பக்கூடிய ஒரு தேவன். அந்நிய பாஷையை குறித்து இயேசு கிறிஸ்து சீஷர்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது அவர் இவ்விதமாக சொன்னார். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசிங்க. சேர்ந்து வாசிங்க. பைபிளை முதலாவது தரங்க. அண்ணா சிஸ்டருக்கு பைபிள் இல்லையா? மார்க் 16:17 திறந்துட்டு எல்லாரும் ஏக மனதாய் சத்தமா வாசிங்க. இப்ப வாசிச்ச வசனம் 17வது வசனம். அந்த 17வது வசன ஆரம்பத்துல என்ன எழுதி இருக்கிறது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். ஊழியர்களால் நடக்கும் அடையாளம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? இல்லை, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? நவமான பாஷைகளை பேசுவார்கள். யார் பேசுவா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நம்ம இந்த முதல் லைனை எடுத்துருவோம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார். இதை பிடிச்சுக்கிறோம். முதல் லைனை விட்டுறோம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். என்ன அடையாளம்? அப்புறம் நவமான பாஷைகளை பேசுவார். யாருப்பா பேசுவா? விசுவாசிகள். யார் பேசுவா? விசுவாசிகள். இந்த வசனம் தானே சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். அப்போ இந்த அந்நிய பாஷை யார் பேசுவாங்க? விசுவாசிகள் பேசுவாங்க. அப்ப விசுவாசிகள்னா யாரு? விசுவாசிகள்னா யார்? நீங்க எல்லாரும் விசுவாசிகள் தானே? நானும் விசுவாசி தான். விசுவாசிகள் அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? விசுவாசிகள்னா யாரு? தேவனை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து சிலுவையை நோக்கி பார்த்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருந்தால் என்ன அர்த்தம்? ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் வேதத்தின்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். நீங்கள் தான் விசுவாசிகள். இந்த விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கு சில அடையாளங்களை தேவன் கொடுக்கிறார். சில அத்தாரிட்டி, சில அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். அதில் ஒன்றுதான் விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் ஆவியானவர் இந்த அந்நிய பாஷையை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். இப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம்.
கூடி வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாய் கூடி வந்திருக்கிற நமக்கு இறைவன் கொடுக்கிற அதிகாரம், இறைவன் தருகிற அடையாளம் என்ன? அந்நிய பாஷை, நவமான பாஷை. என் நாமத்தினால் நவமான பாஷைகளை பேசுவார்கள். யாருப்பா பேசுவார்? விசுவாசிகள். அப்ப நீங்களாம் விசுவாசிகள் தானே எல்லாரும். அப்ப என்ன நீங்க பேசணும்? அந்நிய பாஷை பேசி நிரம்பி இருக்கணும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் கேட்கணும். ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உள்ளத்திலே ஒரு தாகம் இருக்க வேண்டும். தேவன் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற ஒரு தாகம் இருக்க வேண்டும். என்னை அபிஷேகம் பண்ணும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும் பரிசுத்த ஆவியானவரே என் மேல் இறங்கும் என்று உள்ளத்திலே ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர் என்றால் உள்ளத்திலே தாகம் உள்ளவர்களுக்கு மேல் ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு, ஆண்டவரே என்னை அபிஷேகம், என் ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று நாம் தாகத்தோடு தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நமக்குள் அந்த ஆவியானவர் பலமாய் இறங்குவார். அவர் இறங்கின பின்பு நம்முடைய நாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் தொடுகிறவராய் இருக்கிறார். ஆவியானவர் எப்பொழுது நம்முடைய நாவை தொடுகிறாரோ அது முதற்கொண்டு நவமான பாஷை, அந்நிய பாஷை நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! இதை நம்ம கட்டுப்படுத்த கூடாது. இந்த அந்நிய பாஷையை கட்டுப்படுத்தவே கூடாது. இன்றைக்கு புதிய எருசலேம் சபையின் 27ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாட வந்திருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளத்திலே தாகமாய் இருங்கள். இறைவா, இயேசுவே என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகத்தினாலே நிரப்புங்க என்று உள்ளத்திலே ஒரு தாகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மெய்யாகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப போகிறார், அபிஷேகத்தினாலே நிரப்ப போகிறார். உங்களுடைய நாவை பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தொடப்போகிறார். ஹல்லேலூயா! இந்த அந்நிய பாஷை இது உண்மையா பொய்யா என்று சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம். நீங்க யூடியூப்லாம் போய் மெசேஜை பார்த்தீங்கன்னா இதை போட்டு குழப்புன்னு குழப்புவாங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன ஆலோசனை, யூடியூப்லாம் போய் மெசேஜை தயவு செய்து பார்க்காதீங்க. நீங்க இந்த வசனத்தை எடுத்து படிங்க. உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்க யூடியூப்ல எல்லாம் போய் செய்தியெல்லாம் கேட்டீங்கன்னா குழப்பமாயிரும். ஏனென்றால் நீங்கள் ஒரு செய்தியை நீங்க கேட்கும் பொழுது வசனத்தின்படி இருக்கிறதா என்று நிதானிக்க கூடியவர்களாய் நீங்கள் எல்லாம் காணப்படுகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வசனத்தை நன்றாக படித்தீர்கள் என்றால் உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆவியானவர் எழுப்புவார். உங்களுக்குள் இருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அனல் மூண்டுவார். எழும்பி இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த அந்நிய பாஷை உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? உண்மை. சிலர் இத உளறல், பிதற்றல் என்று சொல்லுவார்கள். இது முற்றிலும் தவறு. இதை ருசித்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அந்நிய பாஷையின் மேன்மையும் அந்நிய பாஷையினுடைய அருமையும். எப்ப தெரியும் தெரியுமா? நம்ம ருசித்து பார்க்கும் பொழுதுதான். ஆண்டவர் என்ன வேதத்துல சொல்லுகிறாரு? கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ருசித்து பார்த்தால்தான் தெரியும் அந்த அந்நிய பாஷை எவ்வளவு மேன்மை, எவ்வளவு அருமையானது என்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷையை நீங்க ருசித்து பார்க்கணும். ருசித்து பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய மேன்மை என்ன, எவ்வளவு அருமையானது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் ருசித்து பார்த்தவன். நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்க எல்லாரும் ருசித்து பார்த்தவர்கள். உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அந்நிய பாஷை எவ்வளவு மேன்மை, எவ்வளவு அருமையானது என்று. ஒரு ஆப்பிள் பழம் இருக்கு. ஆப்பிள் பழத்தை பக்கத்துல வச்சுட்டு இது பிடிக்குதா
இல்ல கசக்குதான், தெரியுமா தெரியாதா? ஆப்பிள் பழத்தை பக்கத்துல வச்சிருக்கிற ஜோஷுவா, இது புளிக்குதா இல்ல கசக்குதான், தெரியுமா தெரியாதா? தெரியாது. எப்ப தெரியும்? ருசி பார்க்கும் பொழுதுதான் தெரியும். அந்நிய பாஷை இருக்கிறது என்று நாம் ஒண்ணுமே செய்யாம இருந்தா, அந்த ருசி பார்க்காம இருந்தா, அந்நிய பாஷை பொய், இது உளறல், இது பிதற்றல் என்று தான் சொல்லுவார்கள். அதை ருசித்து பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு அருமையானது என்று நாம் சொல்ல முடியும். அந்நிய பாஷை என்பது உண்மை, பரிசுத்த ஆவியானவர் என்பது உண்மை. ஹல்லேலூயா! நீங்கள் அந்நிய பாஷை நம்பவில்லை என்றால் வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். இது இயேசு சொன்ன வார்த்தை. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கலாம். மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த அந்நிய பாஷை உடன்பாடு இல்லை என்றால் அமைதியாக இருக்க வேண்டும். எந்த வார்த்தையோ வாயோ விட்டுடக்கூடாது. ஏனென்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? பரலோகம் நம்மளை மன்னிக்காது, இம்மையிலும் மன்னிக்காது, மறுமையிலும் மன்னிக்காது. இது எவ்வளவு பெரிய பாவம் என்று நீங்கள் பாருங்க. உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். வசனத்தை இப்போ படிச்சீங்களா? எல்லாரும் படிச்சீங்களா? படிக்கலையா? அதுல என்ன எழுதியிருக்கிறது? மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசினா கூட மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ஒரு மனுஷன் பேசினா, நீங்களாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசியிருக்கிறீங்களா? நான் எங்கேயா பேசியிருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாகவும் பரிசுத்த ஆவிக்கு நான் பேசினதே கிடையாது இல்லை. அப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பேசினான். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் கிரியைகளுக்கு விரோதமாய் பேசினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவதற்கு சமம். புரிகிறதா? பரிசுத்தாவி இருக்கிறாரு. பரிசுத்தாவிக்கு விரோதமா நீ பேசினா இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்படிதானே வசனம் சொல்லுது. அப்ப பரிசுத்தாவிக்கு விரோதமாகனா நான் பரிசுத்தாவிக்கு விரோதமா எங்க பேசியிருக்கிறேன்? இப்ப உதாரணமாக மோசஸ் இருக்கிறாரு. மோசஸ்க்கு விரோதமாக பேசினா அது இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று அர்த்தம் வைத்துக் கொள்ளுங்க. நான் ஒரு நாளும் மோசஸை திட்டினதே இல்லை, ஒரு நாளும் மோசஸ்க்கு விரோதமாக நான் பேசினதே இல்லை. அப்புறம் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியா? அப்படிதானா? உங்களை தான் கேட்குறேன். மோசஸ் இருக்கிறாரு, மோசஸை நம்ம திட்ட மாட்டோம், சரியா? மோசஸ்க்கு விரோதமாக பேச மாட்டோம். நான் மோசஸ்க்கு விரோதமாக பேசலை, அதனால நான் எந்த தப்புமே செய்யலை. அப்படியா? மோசஸ்க்கு விரோதமாக நீங்க பேசல, மோசஸ் செய்கிற கிரியைகளுக்கு விரோதமாக பேசினா அது பாவம். அப்போ மோசஸ்க்கு விரோதமாக பேசுறதுக்கு அது சமானம், ஒப்பனையாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போலதான் பரிசுத்தாவி இருக்கிறாரு. நான் பரிசுத்தாவியை குறித்து நான் ஒரு நாளும் நான் பேசுனதே இல்லைப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பரிசுத்தாவின் கிரியைகளுக்கு விரோதமாக பேசக்கூடாது. பரிசுத்தாவின் கிரியைகள்னா என்ன சொல்லுங்க? அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். என்ன? அபிஷேகம், அந்நிய பாஷை, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை.
நான் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசல, ஆனா அந்த அந்நிய பாஷைக்கு விரோதமா பேசினா அப்படின்னா யாருக்கு விரோதமா பேசுறீங்க? பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுறீங்க. இப்படி பேசினா இம்மையிலும் மன்னிக்கப்படாது. மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எனக்கு விரோதமா நீ பேசினாலும் மன்னிக்கப்படும்பா, ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக நீ பேசினது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் கிரியைகளுக்கு விரோதமாக நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. நீங்கள் அபிஷேகத்தை குறித்து தவறாக நினைத்தீர்கள் என்றால், இவங்கள பைத்தியக்காரங்க குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உடறாங்க அப்படின்னு நினைச்ச பெரிய பாவம். அந்நிய பாஷைக்கு விரோதமாக நினைச்சீங்கன்னா பெரிய பாவம். ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகளுக்கு விரோதமாக பேசுனீங்கனாலே, நினைச்சீங்கனாலே அது பெரிய பாவம். இது யாருக்கு விரோதமாக நீங்க பேசுறீங்க? தேவனுக்கு விரோதமாகவா? பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசுவீங்க. இது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவியானவர் அவர் கிரியைகளுக்கு விரோதமாக எந்த சூழ்நிலையிலும் நினைச்சிடாதீங்க, பேசுறாதீங்க. காரணம், பரிசுத்தாவியானவர் உண்மை, அந்நிய பாஷை உண்மை. ஹல்லேலூயா! உங்களை அந்நிய பாஷை பரிசுத்தாவியானவர் நிரப்ப போகிறார். உங்களுடைய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் இறங்க போகிறார். உங்களுடைய உள்ளத்திலே பலிபிடமாகிய உள்ளத்திலே பரிசுத்தாவியானவர் இறங்கி நிரப்பி உங்கள் அந்நிய பாஷை உங்களுடைய வாயிலிருந்து கர்த்தர் தொட்டு அந்த பாஷை வரப்போகிறது. ஹல்லேலூயா! 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 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்நிய பாஷை எப்பொழுது தொடங்கியது? அந்நிய பாஷை எப்பொழுது தொடங்கியது? இது ஆரம்ப அடையாளங்கள் என்ன? இந்த அந்நிய பாஷை மூலமாக நமக்கு வரும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஏன் அந்நிய பாஷை தேவை? எதினால் அந்நிய பாஷையினால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார் என்று இந்த 3 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாக வேத வாக்கியங்கள் மூலம் தியானம் செய்ய தூயாவியானவர் நமக்கு நல்ல கிருபை செய்வராக. ஜெப சிந்தனையோடு தியானிக்கலாம். முதல் காரியம், எப்பொழுது அந்நிய பாஷை தொடங்கியது? ஆரம்ப அடையாளம் என்ன? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டு அறையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120 பேர் இருந்தாங்க. இந்த 120 பேரும் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு இந்த 120 பேரும், எல்லாரும், ஒரு சிலர் என்று எழுதப்படவில்லை, 120 பேர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டார்கள். நன்றாக கவனிங்க. முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இந்த 120 பேர் மேல இறங்கினார், ஊற்றப்பட்டார். அது இறங்கின பின்பு அவர்கள் நிரப்பப்பட்டார்கள், ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். அந்த நிரப்பப்பட்ட பின்புதான் அவர்கள் தங்கள் அருளின வரத்தின்படி, வரத்தின்படி என்றால் அபிஷேகம் என்றால் வரம், அபிஷேகம் என்றால் வரம், அந்த வரத்தின்படி என்ன செய்தார்கள்? வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். இப்படிதான் அந்நிய பாஷை ஃபர்ஸ்ட் ஆரம்பமானது, தொடங்கியது. இதுதான் அந்நிய பாஷையின் ஆரம்ப அடையாளம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே முதலாவது இறங்குகிறார். இங்கே அமர்ந்திருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே முதலாவது இறங்குகிறார். அவர் இறங்கி உங்க உள்ளே போகிறார். உள்ளே போனவுடனே உங்களை நிரப்புகிறார். அந்த நிரப்பப்பட்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்க நாவை தொடுகிறார். தொட்ட பின்பு உங்கள் வாயிலிருந்து அந்நிய பாஷை ஆரம்பம் ஆகும். தொட்ட பின்பு, ஆவியானவர் நிரப்பின பின்பு அந்த அடையாளமாய் என்ன வெளிப்படும்? அந்நிய பாஷை வெளிப்படும். ஆவியானவர் நம்மளை நிரப்பிட்டார் என்ற அடையாளம் என்னன்னா, வாயிலிருந்த அந்நிய பாஷை வரும்.
நாம் சொல்லுவோம் அல்ல, வசனத்துல நம்ம கேட்டிருப்போம், சொல்லுவோம் அல்லவா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எது நிறைவினால் வாய் பேசும்? அதே போல அபிஷேகம், ஆவியானவர் இறங்கி அபிஷேகம் நிரப்பப்படும் பொழுது, ஆவியானவர் உங்களை நிரப்பம் படும்போது, அது வாயிலிருந்து வெளியே ஒரு அடையாளம் வருகிறது. ஆவியானவர் உங்களை நிரப்பிட்டார் என்று. அந்த அடையாளம் என்ன? அந்நிய பாஷை. சத்தமா சொல்லுங்க, அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பல விதத்திலே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பற்பல பாஷை, அந்நிய பாஷை, தூதர்கள் பாஷை, நவமான பாஷை, பரியாச உதடு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. 120 பேர்ல யாரு, 20 பேர் மேல யார் இறங்கினா? பரிசுத்த ஆவி இறங்கினார். அவங்க இறங்கின உடனே என்ன பண்ணாங்க? வெவ்வேறு பாஷை. இப்ப அவங்க பேசின பாஷை அந்நிய பாஷையா இல்ல மனித பாஷையா? அந்நிய பாஷையா? சுபினா பைபிளை படிச்சிருக்காங்கன்னு தெரியும். இப்ப நீங்கெல்லாம் பைபிளை படிக்கலையா? இது மனித பாஷை. எப்படி மனித பாஷை? ஏனென்றால் அவங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. என்ன எழுதியிருக்கு? ஜோஷுவா என்ன எழுதியிருக்கு? தங்கள் தங்கள் பாஷைகளை. யாரு பேசுனத? 120 பேர் பேசுனத சுற்றி வெளியெல்லாம் இருந்தாங்கல்ல, மேல் வீட்டு அறையில 120 பேர் தான் இருந்தாங்க. வெளியே சுத்தி இருந்தாங்க. இவங்க பேசுனதை பார்த்துட்டு என்னடா அது ஏன் மொழியை பேசுறாங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு, எனக்கு தமிழ் சுமாரா தெரியும், இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு, இந்த 4 பாஷை எனக்கு தெரியும், நல்லா தெரியும். இப்போ நீங்களாம் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. நான் ஆவியில நிரப்பப்பட்டு இங்கே ஒரு ரஷ்யனு, ஒரு அராபு, ரஷ்யா வெளிநாட்டில் உள்ள ரஷ்யா, அராபு, அமெரிக்கா தேசம், இப்படி பல பாஷைக்காரங்க வெளியே நிற்கிறாங்க. இப்போ நம்மலாம் ஆவியில நிரப்பப்பட்டு, நமக்கு ரஷ்யா பாஷை தெரியுமா? அராப் பாஷை தெரியுமா? கிரேக்க பாஷை தெரியுமா? ஒன்றும் தெரியாது. வெளியெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஆவியில நிரப்பப்பட்டு அராபு, கிரேக்க பாஷை பேசினா வெளியில உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவங்கெல்லாம் அங்க தேசத்துக்கு வந்ததே கிடையாது, இந்த பாஷையே தெரியாது, எப்படி இவங்க எங்க பாஷையை பேசுகிறாங்க என்று ஆச்சரியப்படுவாங்க. அதே போலதான் இந்த 120 பேர் மேல் வீட்டு அறையில ஆவியான இறங்கினோன்னு பல பல பாஷைகளை, ஒருத்தங்க கிரேக்கு பேசுறாங்க, ஒருத்தங்க என்ன பாஷை, கிரேக்கு, அராமிக்கு, இப்படி பல பாஷைகளை பேசுறாங்க. வெளியில இருந்தவங்க இவங்க எப்படி நம்ம பாஷையை பேசுறாங்க, இவங்க நம்ம நாட்டுக்கு வந்ததே கிடையாது, இவங்கெல்லாம் யூதர்கள் அல்லவா, மீன் பிடிக்கிறவர்கள் அல்லவா என்று அவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு கலக்கம் அடைந்தார்கள். ஏன் ஆண்டவர் இப்ப அந்த மனுஷ பாஷையை பேச வச்சார்? ஏன் இப்படி பேச வச்சாரு? ஏன் அந்நிய பாஷையை கர்த்தர் அந்த 120 பேருக்கு கொடுக்கல? முதலாவது அந்நிய பாஷைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவானவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன 6வது வார்த்தை என்ன? ஜெயக்குமார் கண் இப்படி கொஞ்சம் அப்படி கண்ணை திறந்துக்கோ. 6வது வார்த்தை என்ன? இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பேசின 6ஆம் வார்த்தை என்ன? ஏலி ஏலி லாமா சபக்தானி. இது அந்நிய பாஷை. இன்றைக்கு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அதற்கு அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது எப்படி அந்நிய பாஷை தெரியுமா? அங்கிருக்க சிலுவை சுத்தி யூதர்கள் இருந்தாங்கல்ல, ரோமர்கள் இருந்தாங்க. இவர் பேசினதை அவங்களுக்கு புரியல.
என்ன தெரியுமா சொன்னாங்க? எலியாவை கூப்பிடுறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு யார்கிட்ட பேசினாரு? பிதா. இயேசு தன்னுடைய பிதாவினிடத்துல பேசினார். எப்படி பேசினாரு? என்ன மொழி? அது என்ன பாஷை? எபிரேயர் பாஷை இல்ல, அந்நிய பாஷை. அந்நிய பாஷை. அங்க சுத்தி இருக்கவங்க யாருக்கும் ஒன்றும் புரியல. அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை மூலமாக இயேசுவானவர் பிதாவினிடத்துல சொன்னார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. பெல்சாஸ்தர் ராஜா என்று ஒரு ராஜா இருந்தார். அவர் ஸ்வெட்டர்ல ஒன்று எழுதப்பட்டது. என்ன எழுதப்பட்டது? மேனே மேனே தெக்கேல் உபாசின். மேனே மேனே தெக்கேல் உபாசின். இது பெல்சாசார் ராஜாவுக்கு புரியல. யாருக்குமே இது புரியல. என்ன பண்ணாங்க? தானியேலை அழைத்து இதனுடைய அர்த்தத்தை கேட்கும் போது தானியேல் தான் அதற்கு விளக்கம் கொடுத்தார். நீ தரசிலே நிற்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்பட்டாய் என்று. இதுதான் அந்நிய பாஷை, பரலோக பாஷை. மனுஷனுக்கு புரியாது. ஒரு விபச்சார பெண்ணை பிடிச்சி இயேசுவுக்கு முன்னாடி நிப்பாட்டினாங்கல்ல. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? ஜோசுவா கீழே குனிஞ்சு தலையில. அது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இயேசு எழுதுனவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு புரிஞ்சுதா? புரியல. அதனால அது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி நினைச்சிடாதீங்க. அந்த பாஷை புரியல. ஏன்னா அந்நிய பாஷையில இயேசு எழுதினாரு. அந்நிய பாஷைனா என்ன? புரியாத ஒரு பாஷை, மற்றவர்களுக்கு புரியாத ஒரு பாஷை. இப்ப சொல்லுங்க, இந்த 120 பேர் மேல ஆவியானவர் பலமாய் இறங்கினார்ல. ஏன் அவங்க பேசுனது மனித பாஷை தானே? ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஒண்ணு தலை எப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, எப்படி பாட்டுங்க. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஏன் மனுஷ பாஷையில பேச வச்சாரு? நான் அது விளக்கம் கொடுக்குறேன். அந்நிய பாஷை பேசியிருந்தாங்கன்னா அங்க சுத்தி இருக்கவங்கலாம் என்னடா உளறானுங்க பைத்தியக்கார புயல்கன்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அங்க இழுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அங்க கிரேக்கன் நிக்கிறான், ரோமன் நிக்கிறான், மற்ற பாஷைக்காரங்க நிக்கிறாங்க. இந்த 120 பேர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கிரேக்க ரோம இது பாஷையில பேசும் பொழுது இது என்னடா நம்ம பாஷையில பேசுகிறான் என்று இழுக்கப்பட்டார்கள். நல்ல கவனிக்க, முதல்ல இழுக்கப்பட்டார்கள். அந்த இழுக்கப்பட்ட பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு பேச ஆரம்பிக்கும் பொழுது இவர்களிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா! இதே அந்நிய பாஷையை கொடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்களா? பட்டிருக்க மாட்டாங்க. ஏதோ உளறானுங்க அப்படின்ட்டு அடிச்சிருப்பாங்க. அந்த வெவ்வேறு பாஷையை பேச ஆரம்பித்த உடனே இந்த தெரியாதவங்க நம்ம பாஷையை பேசுகிறாங்களே என்று இழுக்கப்பட்டார்கள். இழுக்கப்பட்ட உடனே அப்போஸ்தலனாகிய பேதுரு பேச ஆரம்பிக்கிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்க செய்தியை கேட்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவருக்கு தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. அவர் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போனார். அமெரிக்காவில் போய் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ணும் பொழுது கூட 3 நாள் பிரசங்கம் பண்ணணும். 2 நாள் கூட அந்த டிரான்ஸ்லேட்டருக்கு தமிழ் என்ன? மொழிபெயர்ப்பாளர் வந்தார். 3ஆவது நாள் மொழிபெயர்ப்பாளர் வரல. இவர் என்ன பண்ணுவாரு? 3ஆவது நாள் வரல. என்ன பண்ணுவாரு? போச்சுடா. ஏன்னா தமிழ்ல பேசினா அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. என்ன பண்ணாரு தெரியுமா? கண்களை மூடிச்சார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்ல ஆரம்பிச்சாரு. பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சாரு. இறங்க இவருக்கே தெரியல. ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல அவர் பேசி பிரசங்கம் பண்ணிட்டாரு. அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இது நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆவியானவருக்கு தெரியும் எந்த பாஷையில எப்போ பேசணும் என்று. இந்த 120 பேர் பேச தொடங்கினார்கள். அந்நிய வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அதற்கு பின்பு என்ன நடந்தது? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். இதை கேட்டபோது அவர்கள்
இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் அழகா நிறுத்தி சத்தமா வாசிங்க. கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். முதலாவது 120 பேர் மேல என்ன இறங்குச்சு? என்ன இறங்குச்சு? பரிசுத்த ஆவி இறங்கின பின்பு அவங்க நிரப்பப்பட்டாங்க. நிரப்பப்பட்ட பின்பு தான் வாயில என்ன பாஷை வந்துச்சு? என்ன பாஷை வந்துச்சு? அந்நிய பாஷை வந்து வெவ்வேறு பாஷை, மனிதர்கள் பேசுகிற மனித பாஷை வந்தது. அதற்கப்புறம் என்னடா இது நம்ம பாஷையை நாம பேசுறாங்க, ஏதோ ஒன்று இருக்குன்னு என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசும் பொழுது அவர்கள் இழுக்கப்பட்டார்கள். அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கம் பண்ணுகிறாரு. ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு என்ன செய்தாங்க? ஞானஸ்தானம் பெற்றாங்க. இந்த ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் தலையில கை வைத்த உடனே என்ன நடந்துச்சு? அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தார்கள். இப்படிதான் அந்நிய பாஷை ஆரம்பமானது. தொடக்கம் தொடங்கியது. அந்நிய பாஷை இப்படிதான் ஆரம்பிச்சது. முதல் மனுஷிக பாஷை, அதுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்நிய பாஷை, பரலோக பாஷை, தேவனிடத்துல பேச ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே அந்நிய பாஷை வந்திருந்தா வெளியில உள்ளவங்க நம்பியிருக்க மாட்டாங்க, ஏதோ உளர்றாங்க நினைச்சிருப்பாங்க. அந்த மனுஷிக பாஷை அவங்கவுங்க பாஷையை பேச ஆரம்பிச்சவங்க ஆச்சரியப்பட்டு அருகிலே வந்தார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணார். அத்தனை பேரும் இவர்களிடத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது என்று ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படிதான் அந்நிய பாஷை ஆரம்பமானது. இந்த அந்நிய பாஷை யார் கூறியது? யார் கூறியது? இந்த அந்நிய பாஷை விசுவாசிகளுக்கு கூறியது. பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு மட்டும் அந்நிய பாஷையா? ஆனா அப்படித்தானே பேசுவாங்க சொலமோன். வெளியில அப்படித்தானே பேசுறாங்க. பெந்தேகோஸ்தேக்காரங்க, அல்லேலூயா கூட்டம், இவங்க தான் இப்படி அந்நிய பாஷை அது இதுன்னு பேச அப்படித்தானே பேசுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்மலாம் பெந்தேகோஸ்தேக்காரங்களா, பிராட்டஸ்டன்டா இல்ல ரோமன் கத்தோலிக்கா? என்னது? பெந்தேகோஸ்தேக்காரங்களா? முற்றிலும் நீங்க தவறு. நம்ம பெந்தேகோஸ்தேக்காரர்கள்லாம் கிடையாது. ஏனென்றால் தேவன் என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யார் மேல் ஆவியை ஊற்றுவேன்? மாம்சமான யாவர் மேலும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். கடைசி நாட்களில் யார் மேல ஆவியை ஊற்றுவேன்? அப்ப நம்மளாம் யாரு? மாம்சம், மனுஷன். நம்மளாம் மாம்சமானவர்கள். அப்ப நம்ம மேலதான் ஆவியை ஊற்றுவேன். ஏன் இந்த பெந்தகாஸ்ட், பெந்தகோஸ்து என்ற ஒரு பிரிவு வந்தது என்றால், முதலாவது 120 பேர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ஊற்றப்பட்ட பின்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சபைகள் உருவானது. ஆரம்பத்தில் இருந்தே இந்த சபைகள் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி 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 இருக்கிறபடியால் நம்ம யாரு? திருப்பி சொல்லுகிறேன். 120 பேர் மேல ஆவியானவர் இறங்கினாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் சபைகள் உருவானது. ஆரம்பத்தில் இருந்து அந்த சபைகள் உருவான போது அந்த சபைகள்லாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசி பேசி இருந்தபடியால் நம்ம யாரு? பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கிடையாது, பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் என்று நாம் புரிய வேண்டும். பெந்தகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் தான் நாம். பெந்தேகோஸ்தே அனுபவம்னா என்றால் என்ன? என்ன அனுபவம் இருக்கணும்? பெந்தேகோஸ்தேனா ரட்சிப்பு.
ரட்சிப்பு இருக்கணுமா? ஞானஸ்தானம், பரிசுத்தாவியின் அபிஷேகம். இதை பெற்றவர்கள் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் கிடையாது, பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள். புரியுதா? யாராவது நீங்க பெந்தேகோஸ்தேக்காரரா கேட்ட என்ன சொல்லணும்? இல்ல, பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவர்கள் என்று சொல்லணும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. இந்த அந்நிய பாஷை எப்படி நமக்கு வரும்? எப்பொழுது நமக்கு வரும்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிக்கலாம். 45, 46. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதை தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருக்கிற விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்துள்ளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பாருங்க என்ன எழுதியிருக்குன்னா, இந்த 3 வசனத்துடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லுகிறார். என்ன காண்பிக்கிறதுனா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்தாவியினாலே நிரம்பினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அங்கே அந்நிய பாஷை வந்தது. எப்பொழுது அந்நிய பாஷை வந்தது? எப்பொழுது நமக்கு அந்நிய பாஷை வரும்? பரிசுத்தாவி ஊற்றப்பட்டு பரிசுத்தாவி நிரப்பப்படும் பொழுதுதான் ஆவியானவர் நம்முடைய நாவை தொடுவார். தொடும் பொழுது என்ன வரும்? இப்ப சொல்லுங்க, அந்நிய பாஷை எப்போ வரும்? நிரப்பப்படும் பொழுது. இந்த அந்நிய பாஷை பேசுவது யாரு? இப்ப நம்ம ஜோயல் கிறிஸ்டோபர் அவர் வந்து அந்நிய பாஷை பேசுறாரு. இந்த அந்நிய பாஷை பேசுறது நீங்களா யாரு? வெரி குட். யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் பேச. ஜோயல் கிறிஸ்டோபர் பேசல. ஜோயல் கிறிஸ்டோபருக்குள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி வாயிலிருந்து அந்நிய பாஷையை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு ஜெயந்திக்கு அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னா ஜெயந்தி என்ன பண்ணணும்? ஆவியானவர் ஊற்றப்பட்டுகிறத மனந்திறந்து வரவேற்கணும். வரவேற்று ஆவியானவர் உள்ளே போகணும், அவளை நிரப்பணும். அவளை நிரப்பப்படும் பொழுது அவளுடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். தொடும் பொழுது அவளுக்குள்ள அந்நிய பாஷை வர கிரியை செய்யும். மனம் திறந்து அந்நிய பாஷையை கேளுங்க, அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுப்பார். இந்த அந்நிய பாஷையை யாரும் உருவாக்கி பேச முடியாது. உருவாக்கி பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்? ஆவியானவர் தங்கள் தங்கள் வரத்தின்படி அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பாஷை. இது வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சுலாம் பேச முடியாது. ஐயாவும் நானும் உங்களை கூப்பிட்டு இப்படி பேசுங்க, அந்நிய பாஷை இப்படி பேசுங்க, இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சரியா? சரி, கிடையாது. ஏன் சரி கிடையாது? ஏன் தப்பு? மனுஷ பாஷை இல்ல, ஆவியானவர் பேசுகிற பாஷை. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கும்? இப்ப தோராயமா எத்தனை பேர் இருக்கும்? 40 பேர் இருப்போமா? நான் சாப்பாடு 40 பேர் தானே சொல்லியிருக்கோம். சரி, 40 பேர் இருப்போமா? இதுல நான் பேசுற மாதிரி நீங்க அந்நிய பாஷை பேச முடியுமா? நீங்க பேசுற மாதிரி நான் பேச முடியுமா? ஏன்? கவனிச்சு நான் பேசலாமே உங்க அந்நிய பாஷையை பேச முடியும். எனக்கு பரிசுத்த ஆவியான பாஷையை வெவ்வேறு விதமாக கொடுப்பாரு, உங்களுக்கு பாஷையை அந்நிய பாஷையை வெவ்வேறு விதமாக கொடுப்பாரு. அப்போ அந்நிய பாஷை ஏன் இப்படி வெவ்வேறு விதமாக பேசப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த அந்நிய பாஷையை பேசுகிறாரு. இது எப்போ வரும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு அந்நிய ஆவியானவர் தொட்டு உங்களுக்கு அந்நிய பாஷை. ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களை நிரப்பி இருக்கிறார் என்ற அடையாளம் என்ன? இப்ப புரியுதா அந்நிய பாஷை எப்படி தொடங்கிச்சுட்டு? புரியுதா? இரண்டாவது, இந்த அந்நிய பாஷையின் ஆசீர்வாதம் என்ன? வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு 3. கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய்
அதிகமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த 3 வசனம் படிச்சாங்கல்ல, என்ன சொல்லுது இந்த 3 வசனம்? ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு நாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. இதற்கும் அந்நிய பாஷைக்கும் என்ன சம்பந்தம்? இதனால நமக்கு சொல்லுங்க. சரி, முதல் ஆசீர்வாதம், அந்த அந்நிய பாஷையினால வர ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த 3 வசனம் என்ன சொல்லுகிறதுனா நம்முடைய நாவை குறித்து சொல்லுவோம். நம்ம நாவுக்கும் அந்நிய பாஷைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. இந்த அந்நிய பாஷை மூலமாக நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நாவை ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். நம்முடைய நாவை பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைனா என்ன? ரூலிங். நம்ம இஷ்டப்படி இல்லை, ஆவியானவர் இஷ்டப்படி. அந்நிய பாஷை மூலமாக நம்முடைய நாவை ஆளுகை செய்கிறார். ஆவியானவர் நம்முடைய நாவை பிடிக்கிறார். பிடித்து நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்றாரு? நம்முடைய வாழ்க்கையை திருப்புகிறார். இந்த 3 வசனம் தானே சொல்லுது. கப்பலை திருப்புறது என்ன? சொற்கள். குதிரையை திருப்புறது என்ன? கடிவாளம். ஒரு அவ்வளவு பெரிய லாரியை திருப்புறது என்ன? அதே போலதான் மனுஷனாகிய நம்முடைய வாழ்க்கையை திருப்புவது என்னது? சரியா? நம்ம பல நேரத்தில் என்ன பேசுறோம்? தோல்வியின் வார்த்தையை பேசுறோம். நம்ம என்னைக்காவது வெற்றியின் வார்த்தையை பேசியிருக்கோமா? தோல்வியின் வார்த்தையை பேசுவோம். என்னடா இது இப்படி நடக்குது, வாழ்க்கையில முன்னேறவே முடியவில்லையே, இனிமே அவ்வளவுதான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இனி எனக்கு கல்யாணமே ஆகாது. கல்யாணம் பண்ணாதான் தெரியும், யோசிக்கிறது நல்லா தெரியும். கல்யாணமே ஆகாது, இந்த கடனெல்லாம் எனக்கு முடியவே முடியாது, இனி எனக்கு குழந்தையே பிறக்காது, இவ்வளோ பெரிய குடிகார புருஷன், இவனெல்லாம் ரட்சிக்கப்பட வைக்கவே முடியாது, இவன் விளங்கவே மாட்டான், என் குடும்பம் அப்படியே போகுது, ஏன் வாழ வேண்டும், பேசாம செத்துடலாம், செத்துனா நல்லா இருக்கும், பேசாம சூசைடு பண்ணியிருக்கலாம் போல இருக்கு என்று எத்தனை முறை நெகட்டிவா நம்ம பேசுவோம். இதுதான் தோல்வியான வார்த்தை. வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? நீ எதை பேசுறாயோ அதை மகிமைப்படுத்துவாயா? நீ எதை பேசுறாயோ அதை அறுப்பாய். சரியா? அதை தான் நீ அறுப்பாய். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? நாவிலே இருக்கிறது. நான் நல்லதை நம்ம பேசணும் அப்படின்னா, விசுவாசமாய் பேசணும் என்ன, அதை தான் அறுவடை செய்வோம். ஏனென்றால் வார்த்தை என்பது விதை. வேர்ட் இஸ் a seed. வார்த்தை என்பது விதை. நாம் தோல்வியான வார்த்தைகளை, நெகட்டிவான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை பேசினால் என்ன நடக்கும்? அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்மை வாழ வைப்பதும் நம் வாழ்க்கையை கெடுப்பதும் எது? நாவு. நல்ல அழகா புரிஞ்சிருக்கிறீங்க. நம்மை வாழ வைப்பதும் நம்முடைய வாழ்க்கையை கெடுப்பதும் எது? நாவு. ஏனென்றால் நாவை பற்றி வேதம் அழகாக இவர் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? 6வது வசனத்தை மீண்டும் வாசிங்க. நாவை பற்றி என்ன எழுதியிருக்குது? சாலமன் படிங்க. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்திப்படுகிறதாயும் இருக்கிறது. எது கொளுத்தி போடுது? இந்த நாவு. இந்த நாவை, தோல்வியான வார்த்தையை பேசுகிற நாவை, கெடக்கூடிய வாழ்க்கையை கெட்டுப்போடிய அளவுக்கு திருப்பக்கூடிய நாவை, எதிர்மறையான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த நாவை ஆவியானவர் பிடிக்கிறார். எப்படி பிடிக்கிறாரு? இந்த அந்நிய பாஷை மூலமா.
அதான் அந்த ஆசீர்வாதம். அந்நிய பாஷை ஆசீர்வாதம். ஆவியானவர் நம்முடைய நாவை பிடிக்கிறார். பிடித்து என்ன சொல்லுகிறார்? நீ இனிமே நீ பேசாத, உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். நீங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆவியானவர் உங்க நாவை பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு இனி நீ பேசாதப்பா, உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன். நீ செய்ய வேண்டியது ஆவிலே நிரம்பி ஜெபம் பண்ண வேண்டும். நீ ஆவிலே நிரம்பி ஜெபம் பண்ண அந்நிய பாஷை நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அந்நிய பாஷை நீங்க பேச ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்க நாவை பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு உங்களை அறியாமலே நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பீர்கள். அந்த வாழ்க்கை அப்படியே தலைகீழாக ஆசீர்வாதமாக மாறக்கூடியதாக இருக்கும். இது ரகசியம். இது அந்நிய பாஷை மறைந்திருக்கும் ரகசியம். நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்கே தெரியாது என்ன பேசுறீங்க என்று. ஆனா நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுகிறீங்க என்று மறந்துடாதீங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறீங்க என்று மறந்துடாதீங்க. இப்படி பேசும்போது உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? ஆசீர்வாதமாக மாறும். என்ன விசுவாச வார்த்தை? நான் வாழ்ந்து சுகித்திருப்பேன், என் தேவன் என்னை ஆசீர்வாதமாய் வைப்பார், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன், என் செய்கை என் ஊழியம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட ஆசீர்வாத விசுவாச வார்த்தை நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும் பொழுது அது வரும். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்றோம்? இப்ப இருக்க பிரச்சனையை மட்டும் பார்க்கிறோம். ஐயோ, எனக்கு 10 லட்சம் 15 லட்சம் கடன் இருக்கே, இந்த 2 நாள்ல இதை கொடுக்கணுமே, இது பேசாம நம்ம செத்து போயிட்டா நல்லா இருக்குமே என்று நம்ம இப்போ உள்ள பிரச்சனையை தான் பார்க்கிறோம். ஆனால் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும் பொழுது உங்களை அறியாமலே சொல்லுகிற வார்த்தை, தேவனே நீர் இல்லாதவர்களை இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன், என் குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன், அந்த கடனை அடைக்க உம்மால் கூடும் என்று உங்களை அறியாமலே பேசுவீங்க. எப்ப? அந்நிய பாஷை பேசும் பொழுது. நம்முடைய நாவை சரியான ஆசீர்வாதமான பாதையிலே திருப்புகிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலம் அருளப்படுகிற அந்நிய பாஷை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு கப்பலை திருப்ப வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? ஒரு கப்பலை திருப்பணும் என்ன செய்யணும்? ஒரு பெரிய லாரியை திருப்பணும் என்ன பண்ணணும்? ஸ்டியரிங். அதே போலதான் உங்க வாழ்க்கைய ஆசீர்வாதமாக திருப்பக்கூடியதும் தோல்வியிலே திருப்பக்கூடியதும் எது? உங்களுடைய நாவு. இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்புறது அவனுடைய கால்கள் அல்ல, இவருடைய நாவு. நம் நாவு சரியாய் பேசினால் வாழ்க்கை திரும்பும். நம்முடைய நாவு ஆசீர்வாதமாக பேசினால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக திரும்பும். நம்முடைய நாவு தோல்வியை பேசினால் தோல்வியாக திரும்பும். அதனால் தான் தேவன் சொல்லுகிறாரு, உன்னால் இப்படி தைரியமாக பேச முடியாது, நீ சூழ்நிலையை பார்த்தோன்னு பயந்துடுற, சோர்ந்து போயிடுற, நீ விட்டு விடு. உன் நாவை நான் பொறுப்பெடுக்கிறேன், உன் நாவை நான் பிடிக்கிறேன். பிடித்து உன் வாயிலிருந்து வெற்றியான வார்த்தை, ஜெயமுள்ள வார்த்தை, விசுவாச வார்த்தை உங்களுடைய நாவிலிருந்து வரும் என்று ஆவியானவர் உங்கள் நாவை பிடிச்சு அந்நிய பாஷையை தருகிறாரு. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அந்நிய பாஷையினால் வரும் ஆசீர்வாதம் என்ன? நாவை கர்த்தர் பிடிச்சு என்ன செய்யறாரு? ஆசீர்வாதமான வாழ்க்கையிலே வெற்றியின் பாதையிலே அவர் திருப்புகிறார். கடைசியாக ஏன் அந்நிய பாஷை தேவை? ஏன் தேவன் நமக்கு அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார்? சுகன்யா, இந்த பொருள் அப்படி வை, வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஏன் கர்த்தர் அந்நிய பாஷை கொடுத்திருக்கிறார்? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். பக்தி விருத்தி. நாம் பக்தியில இன்னும் பலப்பட, நம்மலாம் பக்தியா தான் இருக்கோம், நம்ம எல்லாரும் பக்தியா தான் இருக்கோம். தேவ பக்தி உங்களுக்குலாம் இருக்கு, தேவ பயம்லாம் இருக்கு. இந்த பக்தியில இன்னும் பலப்பட, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி வளர எது தேவை?
அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை நம்மளுக்கு பக்தி விருத்தியில வளர செய்யும், பலப்படுத்தும். ஆவி